பேரன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, நட்சத்திரங்களில் சிறப்பு வாய்ந்த ரோகிணி நட்சத்திரத்தை பற்றி இன்று பார்ப்போம். ரோகிணி நட்சத்திரம் ஒரு சுபமான நட்சத்திரம். பிரம்மதேவரால் ஆளப்படுவது. வசீகரமிக்க நட்சத்திரம். நட்சத்திர எண்ணிக்கை 5. வண்டி வடிவம் கொண்டது. சிறிது கண் பார்வை குறைபாடு உள்ளது. மேல்நோக்கு பார்வை உள்ளது. ஜென்ம லக்னம் ரோகிணியாக இருப்பவர்கள் கவர்ச்சிகரமான வசீகரிக்கும் தன்மையுள்ளவர்கள். அழகான பொருள்களை விரும்புவார்கள். ஆக்கமான செயல்களை, நிலையான செயல்களை மேற்கொள்வார்கள். தாழ்ந்த குலத்திலே பிறந்து கடுமையாக உழைத்து முன்னேறுபவர்கள். தன் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைபவர்கள். ஜோதிடர்கள், விவசாயிகள், கலை வல்லுநர்கள், திரைப்பட இயக்குநர்கள், நாடக இயக்குநர்கள், உற்பத்தி திறன் சார்ந்த அனைத்து தொழிலாளிகளும் ரோகிணி நட்சத்திரத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளவர்கள். ஜென்ம லக்னம் ரோகிணி நட்சத்திரமாக அமைந்தது மிகப்பெரிய வரம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆத்மாக்கள் மிகவும் நல்லவர்கள், அழகானவற்றை ரசிப்பவர்கள். ஜென்ம நட்சத்திரம் ரோகிணியில் பிறந்தவர்கள் தூய்மையானவர்கள், வாய்மையானவர்கள், உண்மையை பேசுபவர்கள், மயக்கும் பேச்சுக்களையும் நடவடிக்கைகளையும் உள்ளடக்கியவர்கள். தந்திர குணம் மிக்கவர்கள். அந்த தந்திர குணம் மனித குல முன்னேற்றத்திற்கு மட்டுமே பயன்படும். மற்றவர்களுக்காக உழைத்து மேலான நிலைக்கு வருபவர்களையே ரோகிணி நட்சத்திரம் ஆள்கிறது. ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3 பாகங்கள் தோஷம் உள்ளவையாகவும் 4ஆம் பாகம் மிகவும் நன்மையாகவும் கருதப்படுகிறது. இதற்குண்டான புராண விளக்கம் 27 நட்சத்திரங்களில் ரோகிணியிடம் மட்டுமே சந்திரன் அளவற்ற ஈடுபாடும் காதலும் கொண்டிருந்தார். இது மற்ற 26 சகோதரிகளும் தனது தந்தையான பிரஜாபதியிடம் முறையிட பிரஜாபதி சந்திரனுக்கு சாபம் எழுகிறார். அதன் காரணத்தினாலேயே சந்திரன் நோய்வாய்ப்பட்டு பின் குணமடைகிறார். 15 நாட்கள் தேய்பிரையாகவும் 15 நாட்கள் வளர்பிரையாகவும் உள்ளது. எனவே ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருமே மிகுந்த அதிர்ஷ்டம் வாய்ந்தவர்கள். சந்திரன் ரோகிணியின் மேல் ஆசைப்பட்டதால் அவர் அடைந்த துன்பம் போல ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் உயர்வான இலக்கை அடைய கடுமையான பயிற்சிகள், முயற்சிகள், கல்விகள் மேற்கொண்டு துன்பம் அடைவார்கள். ஆனால் முடிவில் வெற்றி பெறுவார்கள். பெரும் செல்வந்தர்களை குறிக்கக்கூடிய நட்சத்திரம். தான் கற்ற கலை, கல்வி, தந்திரம் இவற்றின் மூலம் உயர்ந்த ஞானத்தை பெறுபவர்கள். அழகான பொருட்கள், கலை உணர்வு மிக்க பொருட்கள் இவை அனைத்தும் விரும்புபவர்கள். இவை அனைத்தையும் உருவாக்குபவர்கள். உயர்வான ஞானத்தையும் உயர்வான நடத்தையும் உள்ளவர்கள். அத்தகைய நல்லவருடைய பழக்கம் உள்ளவர்கள். தனக்கு கீழாக உள்ளவர்களை கீழாக நினைப்பவர்கள். மிகவும் உயர்ந்த நட்சத்திரமாகியது மிகவும் தந்திரமிக்கது. சிறிது கண் பார்வை குறைவானது. பெற்றோரை விட்டு பிரிந்திருக்கும். இதனுடைய பரிகாரம் பிராமணர் அல்லது தெய்வத்திற்கு எள்தானம் செய்ய வேண்டும். இதனுடைய வடிவம் தேர் அல்லது அரச மரம், கோயில் கோபுரங்களை குறிப்பிடுகிறது. மிகவும் சோபமான நட்சத்திரம், அதிர்ஷ்டகரமான நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறப்பது ஒரு வரமே. இந்த காணொளி பிடித்திருந்தாலும் விரும்புங்கள், பிடிக்காவிட்டாலும் விரும்புங்கள். உங்கள் ஜோதிடன் காஞ்சி கோயில் சுந்தரமூர்த்தி. நன்றி, வணக்கம்.